அழகே அழகு சரியல்ல அடுத்த வர எபிசோட்ல பாக்கியராஜ் இருந்துட்டு லக்ஷ்மி கிட்ட போயிட்டு சொல்றாங்க, அம்மா நீங்க இந்த அளவுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு அழுந்துட்டு இருக்கிறது எங்களால் பார்க்க முடியலம்மா. எதுவா இருந்தாலையும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாலலாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வர முடியாதுடா, இங்கே என் உசுறு போகட்டும். இந்த வீட்டை நாங்கள் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கட்டணும்ல, அதனால இந்த வீட்லேயே என்னோட உசுறு போகட்டும். ஆனால் உன் தம்பியோட வாழ்க்கையை நினச்சாதாண்டா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவன் போலீஸ்காரன்டா, அவனை பார்த்தா இந்த ஊரே பயந்து போய் நின்றுட்டுருக்கோம். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவ அவளை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. அவனை என்னெல்லாம் பேச்சு பேசினா தெரியுமா? நான் சுரேஷை சரியாக வளர்க்கலையேண்டா, சுரேஷை மட்டும் இல்லை உங்கள் யாரையும் நான் சரியாக வளர்க்கலன்னு இவ என்னை எப்படியெல்லாம் என்னெல்லாம் பேச்சு பேசினான்னு தெரியுமாடா? நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு சொல்லிட்டு கேட்குறாடா. ஐயோ, அந்த நிமிஷமே என் நெஞ்சு வெடிச்சு போகக்கூடாதா? இன்னுமே என் உசுறு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கே, கடவுளே என்னை கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் சுரேஷ் இருந்துட்டு, எதுக்காக நீ அம்மா கிட்ட இப்படியெல்லாம் பேசின, நீ பேசினதுக்கு அம்மா கிட்ட சாரி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எதுக்காக சாரி சொல்லணும்? அவங்க என்ன பேசுவாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது, வேணும்னா அவங்கள என்கிட்ட சாரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஒரு சாரி தானே சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு மது ஒரு பிடிவாதமாக இருக்காங்க. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு லக்ஷ்மி தூக்கிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரபு முடிச்சிருக்கு.